அனை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி தினத்தந்தியோட குறுக்கெழுத்து பற்றி பார்க்க போகிறோம். குறுக்கெழுத்து புதிய பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10/7/2026 தினத்தந்தி எடிஷன். ஓகேங்களா, வாங்க சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வலம் முதல் கேள்விங்க. துன்பம் அப்படின்னு சொல்லி வருது. துன்பம் அப்படின்னா துயரம் சொல்லலாம், கஷ்டம் சொல்லலாம், இடுமை, அல்லல், இல்லைன்னா நிறைய வேர்டு சொல்லலாம். மேலேருந்து கீழே என்ன வருதுன்னு பார்த்துட்டு ஹிண்ட் வச்சு கஷ்டம் செக் பண்ணி பார்க்கலாம். தோக்காவை தலைநகராக கொண்ட நாடு. தோக்கா அதோட தலைநகராக கொண்ட நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தோக்கா வந்து கேபிட்டல். எதோட கேபிட்டல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கத்தாரோடைய கேபிட்டல். பதில் என்ன? கத்தார். சரிங்க. அப்போது ஹிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. துன்பம். துன்பம் அப்படிங்கிறத நீங்கள் அப்போ என்னன்னு சொல்ல முடியாது. துயரம், வேதனை, துக்கம், இடுமை, அல்லல் எதுவுமே சொல்ல முடியாது. கஷ்டம்னு சொல்லலாம். துன்பப்படுறாங்க அப்படின்னா கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். 4 இடம் வந்து வளம் என்ன? ஹிண்ட் வந்துருக்கு. செடி, கொடி, இந்த வகைகள். செடி கொடியெல்லாம் பாட்னி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா தாவர வகைகள், தாவரங்கள், பிளான்ஸ். ஓகேங்க. கீழேருந்து மேலே என்னென்னு பார்ப்போம். 2 இம்மு வந்துக்குங்க. நீரில் கண்ணாடியில் பிரதிபலிப்பது. நீரில் என்ன படம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன். கண்ணாடியில் பிரதிபலிக்கிறது என்னது? நம்மளுடைய பிம்பம். பதில் என்ன? பிம்பம். ஓகே, பதில் என்ன? பிம்பம். ஓகேங்களா. 6 இடமிருந்து வலம் என்ன? பதி, அபகரி, பெயர்த்து எடுத்து பிடுங்கி விட்டுறாத, பிடுங்கு. ஸோ பதில் என்ன? நான் பிடுங்குன்னு எழுதுவேன். இது சரியாங்கிறத பார்த்துக்குவோம். 9 கீழேருந்து மேலே என்ன? பேங்க். தமிழில் சொல்லுங்கள். பேங்க், அதுக்கு வங்கின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பிடுங்கு கரெக்டு தாங்க. ஓகேங்களா. இந்த சைடு வந்த ஹிண்ட்டை வச்சு இது சால்வ் பண்ணியாச்சு. 2 வலமிருந்து இடம் என்ன? டேஷ் வினோபா பாவே. வினோபா பாவேவா அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா விநாயக். விநாயக். பதில் என்ன? விநாயக் நரஹரி பாவே. நரஹரி வினோபா பாவே அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய அறப்போராளி, மனித உரிமைக்கு ஆதரவாளர். ஓகேங்களா. காந்தியோடைய ஆன்மீக வாரிசை சொல்கிறாங்க. இவர் பாரத ரத்னா அவார்டு வாங்கியிருக்கார். ஓகேங்களா. இவர் வந்து பூதான் ஒரு இயக்கத்தை கொண்டு வந்தார். மண்கொடை இயக்கம். இருக்கவங்க இல்லாதவங்களுக்கு இடம் கொடுங்க, பிழைக்கிறதுக்கு, வேலை பார்க்கறதுக்கு இல்லாதவங்களுக்கு தானமாக கொடுங்கன்னு சொல்லி பூதான் ஒரு இயக்கத்தை கொண்டு வந்தாங்க. கவர்மெண்ட் வந்து 50 ரூபா ஸ்டாம்பில் வந்து இவங்களுடைய ஃபோட்டோ இருக்குது. ஆனால் விநாயக் நரஹரி பாவேன்னு எழுத முடியாது. இவர் வந்து ஆச்சாரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சாரியா அப்படின்னா ஆசிரியன்னு அர்த்தம். நீங்கள் ஹிந்தியில் எழுதுறீங்கன்னா ஆச்சாரியா அப்படின்னா இங்கே என்னென்ன அர்த்தம்? ஆசிரியர்னு அர்த்தம். இவர் யாருன்னு சொல்லிட்டேன். இவர் எப்படி கூப்பிடுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. இது கரெக்டானு செக் பண்ணி பார்ப்போம். 2 மேலேருந்து கீழே என்ன? விருப்பம், ஆசை, ஆவா, இச்சை. இங்கே ஆசை எழுதேன். வந்துக்கனால ஆசை எழுதேன். 3 வலமிருந்து இடம் என்ன? சத்தம், ஒலி. சத்தம், ஒலி எல்லாம் வந்து என்னன்னு சொல்லலாம்னா ஓசை அப்படின்னு சொல்லலாம். சவுண்டு. ஓகேங்க. 3 மேலேருந்து கீழே என்ன? பாரபட்சம் பார்த்துக்கிட்டு இருக்காது, வஞ்சிக்கிறது. வஞ்சனை தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். வஞ்சனைன்னு சொல்கிறேன். பதில் என்ன? வஞ்சனைன்னு எழுதிட்டேன். இது சரியான்னு செக் பண்ணி பார்ப்போம். 7 வலமிருந்து இடம் என்ன? மீன் பிடிக்கிறதுக்கு தேவை. நேற்றுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் கட்டிருந்தாங்க. இன்றைக்கி என்னென்னா மீன் பிடிக்கிறதுக்கு வலை வேணும். வேகனால வலை. ஓகே. 11 வலமிருந்து இடம் என்ன? அண்மையில்
அண்மை அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன வேர்டில் சொல்லலாம்னா அருகாமையில் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்துக்கனால சமீபம். நீங்கள் தந்தி வீடியோ சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வேர்டெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சும். இன்னொரு விஷயம், இந்த வீடியோ நான் எப்படி இவ்வளோ ஆன்சர் சொல்லி சால்வ் பண்ணுறேங்க நேற்று ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க. நான் வீடியோ முடிவில் சொல்கிறேன். ஓகேங்க, இந்த சைடு முடிச்சுவோம். 5 கீழேருந்து மேலே ட்ரீயில் முடியுதுங்க. வெட்டி செலவு செய்தது, பந்தா பண்ணுறது, உதாபாட்டி இல்லைன்னா ஆடம்பாய் அப்படின்னு சொல்லலாம். இங்கே 3 எழுத்துங்க. நல்லா ஊதாய் செலவு பண்ணுறவன். ஊதாய் போட்டிருக்கேன் சரிங்களா. ஊதாய் அப்படின்னா 5 இடமிருந்து வளம் என்ன? உதகமண்டலம். உதகமண்டலமாக ஷார்ட் ஃபார்மாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உதகைன்னு சொல்லலாம். இங்கே வந்து நான் ஊட்டின்னு எழுதுறேன். குயின் ஆஃப் ஹில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. மேற்கு தொடர்ச்சி மலையில் நீலகிரி மலைத்தொடரில் வந்து 10 மேலேருந்து கீழே என்ன? 2வது எழுத்து பேக்கு. கருவி. கருவின்னா எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சாதனம்னு சொல்லலாம். இங்கே 2வது எழுத்து பேக்குனால உபகரணம் அப்படின்னு சொல்கிறேன். பதில் என்ன? உபகரணம். ஓகே. ஸோ 14 வலமிருந்து இடம் என்ன? பெரிய கேள்வியாக இருக்குங்க. ராமராஜன் கனகா நடித்த படம். ராமராஜனும் கனகாவும் நடித்த படம் அப்படின்னா உடனே சொல்லிடுவாங்க கரகாட்ட ஆல்ரெடி ட்ராக்கு. பதில் என்ன? கரகாட்ட காரன். ஓகேங்க. அப்போ 13 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? 2வது எழுத்து இட்டு இருக்குங்க. பெண்கள் பண்டிகையில் உடுத்த விரும்புவது. பெண்கள் அப்படின்னாலே புது ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம், பட்டு சேலைன்னு சொல்லலாம். பட்டு சேலைன்னா பெரியவங்க மட்டும்தானே, சின்ன பிள்ளைங்களெல்லாம் சேர்க்க முடியாது. அப்போ பட்டு ஆடை அப்படின்னு சொல்லலாம். பட்டு ஆடை, பட்டாடை. ஓகேங்களா. 17 இடமிருந்து வலம் என்ன? லேடிஸ் ஃபிங்கர் எனப்படும் காய். லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்னா என்ன காய்? வெண்டைக்காய். சரிங்களா. 3 சொல்லிங்க. 17 மேலேருந்து கீழே என்ன? ஏதுமற்ற உணவு, ஒன்றுமில்லா நிலை, வெச்சு இடமா இருக்கிறது. இல்லைன்னா 19 இடம் வலமிருந்து இடம் என்னன்னு பார்ப்போம். சாந்தம். அவன் அமைதியாக இருக்காங்க, சாந்தமாக இருக்கான். ஸோ அப்போ 17 மேலேருந்து கீழே வந்து ஏதுமற்ற உணவு, ஒன்றுமில்லா நிலை அப்படின்னா வெறுமை அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் வாய்டு இல்லைன்னா எம்டினஸ் இல்லைன்னா வேக்கம், வெச்சு இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. 15 கீழே இருந்து மேலே என்ன? 2வது எழுத்து கா இருக்குங்க. உணவு. உணவுன்னா சாப்பாடு சொல்லலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உணவுன்னு சொல்கிறோம். 2வது எழுத்து கா இருக்கனால என்னென்னு எழுதோன்னா ஆகாரம். ஓகேங்களா. பதில் என்ன? ஆகாரம். ஓகே. 12 மேலேருந்து கீழே என்ன? நடிகர் தான் இவர். நடிகை சரண்யாவுடைய கணவர். நடிகை சரண்யாவுடைய கணவர் அப்படின்னா பொன்வண்ணன் அப்படின்னு சொல்லலாம். 3 சொல்லி இன்னு, 3 சொல்லி என்ன. ஓகேங்களா. சரிங்க. 18 இடமிருந்து வலம் என்ன? குரு. சொல்லிக் கொடுக்க குரு இல்லைன்னா வாத்தியார் இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம், டீச்சர். இவங்களை வந்து ஆசான்னு சொல்லலாம். லாஸ்ட் எழுத்து இன்னு இருக்கனால ஆசான்னு எழுத. அப்போ 18 கீழேருந்து மேலே என்ன? வஸ்திரம். வஸ்திரம்னா ட்ரெஸ்ஸு. ட்ரெஸ்ஸை வந்து ஆடைன்னு சொல்லலாம். ஓகேங்க. 16 இடமிருந்து வலம் என்ன? அருகு அமைந்த, பக்கத்து, அண்மையில். அருகு அமைந்த 3 சொல்லி இன்னுன்னு வந்திருக்கனால பக்கத்தில் இருக்கிறது அண்டை வீட்டுக்காரன்னு சொல்லலாம். அண்டை நாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 3 சொல்லி இன்னுங்கிறனால என்னது? அண்டை வீட்டுக்காரன் இல்லைன்னா அண்டை நாடு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க. 12 வலமிருந்து இடம் என்ன?
நெச்சியில் இடக்கூடிய திலகம் என்னன்னு சொல்லுவீங்க? போல ஆன்ஸுக்கு பொட்டுன்னு சொல்லலாமா? இதை சரியான்னு செக் பண்ணி பார்ப்போம். 8 மேலேருந்து கீழே என்ன? செம்மங்கி. இதுக்கு பேர் செம்மங்கியா. ஆரஞ்சு நிறத்தில் முள்ளங்கி போன்றது. இதை வந்து மஞ்சள் முள்ளங்கின்னு சொல்லுவாங்க, செம்மங்கின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குறுக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? கேரட். சரிங்க. அப்போ 8 கேல ஆரம்பிச்சுக்குங்க. இடமிருந்து வளம் என்ன? கிண்டல், பரிகாசம் செய்தல். கிண்டல், நக்கல் அடிக்கிறது எல்லாமே என்னன்னு சொல்லலாம்? கேலி பண்ணுறல் அப்படின்னு சொல்லலாம். கேலி. ஓகே. கடைசி இந்த சைடு வந்தோம். 20 கீழேருந்து மேலே என்ன? செரிமானம், டைஜஷன். இதை வந்து ஜீரணம் அப்படின்னு சொல்லலாம். ஜீரணம். ஓகே. இதை வந்து சீனாலும் சொல்லிக்கோங்க. ஓகே. அப்படின்னா 20 வலமிருந்து இடம் என்ன? பிழைப்பு. இந்த பிழைப்பு படைக்கிறதுக்கு என்னன்னு சொல்லலாம்னா ஜீவனம் அப்படின்னு சொல்லலாம். பதில் என்னன்னு சொல்லலாம்? ஜீவனம். ஜீவனம் அப்படின்னா ஜீவனம் சொல்லலாம், கேள்வி கேட்டிருக்கீங்களா? வாழ்க்கை வாழ்வதற்கான தேவையான ஆதாரம் சொல்கிறது. ஓகேங்களா? பிழைக்கிறது, வாழ்க்கை வாழுவதற்கு எப்படிலாம் பிழைக்குமோ அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய வார்த்தை ஜீவனம். ஓகேங்களா? இதுதான் இன்றைய பதில்கள். ஓகேங்களா? இதை நான் எப்படி மேக் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு 5:50லேருந்து 6 மணிக்கு இந்த நியூஸ் பேப்பர் கிடைக்குதுங்க. கிடைச்சோன்னே எனக்கு நான் கிடைச்ச ஆன்சர்ஸ் எல்லாமே நான் ஆன்சர்ஸ் நோட் பண்ணுறேன். நோட் பண்ணி இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன விஷயம்லாம் இருக்கும் நான் அதெல்லாம் என்ன பண்ணுறேன், ஒரு நோட் பேடில் ஒரு A4 தாளில் எதுலையாவது எழுதிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான். அப்படியும் சம்டைம்ஸ் வந்து இந்த சால்வ் பண்ணையில் சில லெட்டர்ஸ் மிஸ்ஸிங் இந்த மாதிரி எரர்ஸ் தான் செய்துங்க. இந்த எரர் வராமல் இருக்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ வேலை பண்ணுறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணி இந்த ஆன்சர்ஸ்லாம் வருமா அப்படின்னு ப்ரிகாஷன்ஸ் பண்ணுறேன். இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா, நான் இந்த வீடியோ வந்து எனக்கு பேப்பர் 6 மணிக்கு கிடச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நான் உங்களுக்கு எத்தனை மணிக்கு எடுக்க ஆரம்பிக்கேன்னா 6:55 7 மணிக்கு எடுக்கேங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். இந்த வார்த்தை விளையாட்டை ட்ரை பண்ணி பார்த்துவோம். விந்து, மது, மத்து, அகம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஃபுல் வேர்ட்ஸையும் கண்டுபிடிச்சி ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க.